கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேரியில் உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் உண்ணா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யாக்கோபு 1:27. பார்த்தீங்கன்னா, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தை பார்த்து நீங்களும் நானும் அவர்களை விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக 1986 ஆண்டில் பிலிப்பைன்ஸில் மணிலா நகரத்தில் ஃபெர்டினாண்ட் இமால்டா என்கிறவங்க அந்த நகரத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பொழுது அங்கே இருந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கொடுமையாக வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சமயம் மக்களுடைய அந்த போராட்டங்கள் அதிகமானதுனால அவங்க கிட்டத்தட்ட 12 பில்லியன் வந்து அமெரிக்க டாலரை எடுத்துக்கிட்டு சொருட்டிக்கிட்டு சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியூர் கிளம்பி போயிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சொத்து இருந்து தெரியுங்களா? 1200 ஜோடி செருப்பு இருந்துச்சா, 427 ஆடைகள் ஜோடி ஆடைகள் இருந்ததாம், 71 ஜோடி சன்கிளாஸ் இருந்ததாம். இவ்வளோ ஒரு வசதி வாய்ப்பு இருந்து மக்களை ஏழை எளியவர்களெல்லாம் கொடுமையாக நடத்தினாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 1/3 பங்கு தான் வந்து மக்கள் வந்து அங்கே ஒரு வேளை சாப்பிடுவாங்களாம். 1/3 பங்கு ஒரு நாளைக்கு சாப்பாடே இல்லாமல் ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்றைக்கி திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் அனாதைகள் எல்லாம் படுகிற உபத்திரவத்தில் நீங்களும் நானும் அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். அப்படியாக வேதத்தில் பார்த்திங்கன்னா 2 ராஜாக்களில் ஒரு ஆகாப் என்கின்ற ஒரு மனுஷன் அந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தின் மேலே கண்ணு வச்சு அதை அபகரிக்க பார்த்தான். அதை கீரை கொள்ளை ஆக்குவதற்காக நான் கீரை தோட்டத்தை தரேன். அவனை ரொம்ப பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவனை நியாயஸ்தானத்தில் நிற்க வச்சு இவன் ராஜாவுக்கு விரோதமாக இந்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லி அவனை கல்லால் அடித்து கொண்டுட்டாங்க. ஆனால் எலியாவினுடைய தீர்க்க தரிசன வசனத்தின்படி அந்த ஆகாப் குடும்பமே காலத்தில் அழிஞ்சு போயிடுச்சு. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உலகத்தால் தன்னை கரைபடாதபடிக்கு தன்னை பாதுகாத்து கொண்ட ஒரு மனுஷன் அவன் ஏழைகளை எப்படி அவன் உபசரித்தான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்தவனும் அவன் தேவனுக்கு பக்தி உள்ளவனுமாய் இருந்தான். தன் வீட்டார் அனைவரோடும் நல்ல ஒரு உறவு முறை வைத்திருந்தான். அவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? அநேக ஏழை எளியவர்களுக்கெல்லாம் தானம் தர்மம் பண்ணினான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இப்படி எல்லா மக்களுக்கும் உதவி செய்துக்கிட்டு இருந்தான், தானம் தர்மம் பண்ணிக்கிட்டு இருந்தான். தானம் தர்மம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு உன் ஜெபமும் உன் தானம் தர்மமும் பரலோகத்தில் சந்நிதியில் வந்து எட்டு நிச்சப்பா அப்படின்னு சொல்லி தேவதூதன் அங்கே இறங்கி வந்துட்டார். கொர்நேலியு வீட்டுக்கே இறங்கி வந்தார். கொர்நேலியு ஜெபத்தை கேட்ட தேவன் இன்றைக்கும் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கொர்நேலியு வீடே ஆண்டவர் வந்து ஒரு ஜெப வீடாக மாற்றினார். கொர்நேலியு வீட்டில் கூடி வந்தவங்க அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க பேதுருவின் மூலமாக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் கேட்கப்படணுமா? கொர்நேலியுவின் ஜெபத்தை கேட்ட தேவன் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கண்டிப்பாக கேட்பார். நீங்கள் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பக்தி உள்ளவனுமா இல்லையா? தன் வீட்டார் அனைவரோடும் நல்ல ஒரு உறவு முறை வைத்துக்கொண்டு நீங்கள் தானம் தர்மம் செய்து பாருங்கள். உங்கள் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் ஒத்தாசைகளையும் ஆண்டவர் செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைங்க, அவர்கள் தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, அவர்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க சுவாமி. நாங்களும் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளெல்லாம் விசாரித்து அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக மாற்றுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you everybody.